ஏசாயா 60:2 வாசிங்க. இருள் பூமியையும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று சொல்லி நம்ம தொடர்ந்து இந்த மாதத்துல நாம் தொடர்ந்து 2 வாரங்களாக தியானித்துக் கொண்டு வருகிறோம். எப்படிப்பட்ட சூழலிலும் கர்த்தருடைய மகிமை நம்மேல் உதிக்கும் என்று சொல்லி இதில் வாசிக்கிறோம். உலகத்தை, பூமியை இருள் மூடுகிற சூழலிலே, காரிருள் உலகத்தின் ஜனங்களை மூடுகிற அப்படிப்பட்ட சூழலிலே இன்னைக்கு உலகம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இருளினாலும் காரிருள் ஜனங்களை என்ன செய்ய கொண்டிருக்கு? மூடி இருக்கிறது. அதாவது மனிதன் எதையெல்லாம் வெளிச்சமாக அவன் நினைக்கிறானோ அதையெல்லாம் அவனுக்கு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பிரயோஜனப்படாம போயிடும். அதை ஏற்கனவே நம்ம வாசித்திருக்கிறோம். எதுல? 50ஆம் அதிகார கடைசி வசனத்துல நீங்க வாசிக்கும் போது, நீங்க நெருப்பை கொளுத்தி அந்த நெருப்பு அந்த பொறிகளா சூழப்பட்டிருக்கீங்க, ஆனாலும் என்ன கிடப்பீங்க? வேதனையில். வாசிங்க. நீங்கள் அனைவரும் அக்கினி தீபத்திலும் நடவுங்கள், வேதனையில் கிடப்பீர்கள். அன்றைக்கு யூத ஜனங்கள் போதும், யூத ஜனங்கள் தேவன் கொடுத்த பிரமாணங்களை தள்ளிவிட்டு தங்களுடைய சுய கற்பனையிலே வாழ்ந்தார்கள். அதனாலதான் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கொடுத்த கற்பனை எதுக்காக? உங்க ஆசீர்வாதத்துக்காக. ஆனா நீங்க அதை தள்ளி விட்டுட்டு உங்க சுய கற்பனையில நீங்க வாழ்றதுனால நீங்க நடவுங்க, ஆனாலும் என்ன செய்வீங்க? வேதனையில கிடப்பீர்கள். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில பார்க்கும்போது அவர்கள் பல விதங்களில உபத்திரப்பட்டாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கும் உலகத்துல மனிதன் தன்னுடைய அறிவினாலே, விஞ்ஞான வளர்ச்சி, மற்ற மருத்துவ வளர்ச்சிகள் அதிகமா இருக்கிறது. மருத்துவம் இன்னைக்கு எவ்வளவோ இன்னைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆனா மனிதன் சுகமாயிட்டானா வியாதியே உலகத்துல இல்லாம போயிடுச்சா? சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறது. மருத்துவமனை பெரிய பெரிய அளவுல கட்டிடங்கள் கட்டப்பட்டு, காம்பூர்ல புதுசா ஹாஸ்பிட்டல கட்டி டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மருத்துவ உபகரணங்கள், மருத்துவ சாதனங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. முன்னாலாம் வெறும் MBBS டாக்டர்கிட்ட போன சூழ்நிலை மாதிரி இன்னைக்கு ஒரு MD அல்லனா MS இந்த மாதிரி தான் இன்னைக்கு ஜனங்கள் தேடி போறாங்க. ஆனாலும் வேதனையில் கிடப்பீர்கள். வியாதி சுகமாயிடுச்சா? எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம். முன்னால 5000 10,000 சம்பாதிச்சு நம்ம இன்னைக்கு ஒரு 50,000 சம்பாதிக்கலாம். ஆனாலும் வேதனை மாறிடுச்சா? அதுதான் இருள் சூழ்ந்து இருக்கிற காலம். அல்லேலூயா. இருள் சூழ்ந்து இருக்கிறது. உலகத்தை இருள் என்ன செய்திருக்கிறது? சூழ்ந்திருக்கிறது. காரிருள் ஜனங்களை என்ன செய்திருக்கிறது? சூழ்ந்திருக்கிறது. அதனால தன் சுய வெளிச்சத்திலே மனிதன் நடக்க நினைக்கிறான். ஆனால் அவனால் அதுல என்ன செய்ய முடியல? நடக்க முடியல, வெளியில வர முடியல, வேதனையில கிடக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இப்படிப்பட்ட இந்த கடைசி நாட்களிலே இருள் உலகத்தை சூழ்ந்திருந்தாலும், காரிருள் ஜனங்களை சூழ்ந்திருந்தாலும், இங்க வேதம் சொல்லுகிற கர்த்தர் என்ன செய்வார்? ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை என்ன செய்யப்படும்? உண்மையில் காணப்படும். அல்லேலூயா. ஆகவே இருள் சூழ்ந்த இந்த காலத்துல, காரிருள் மனிதனை மூடுகிற இந்த காலத்துல கர்த்தருடைய மகிமை என்ன செய்யப்படுமா? நம்மேல், அவருடைய பிள்ளைகள் மேல், அவருடைய ஜனங்கள் மேல் காணப்படும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? சத்தமோ அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய ஜனங்கள் வாழ்க்கையில தேவன் என்ன செய்கிறாரா? ஆனால் உண்மை கர்த்தர் உதிப்பார். அன்னைக்கு யூத ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருந்தாலும், இது கடைசி நாட்களிலே தம்முடைய பிள்ளைகளுக்கு, சபைக்கு தேவன் செய்ய போகிற காரியங்களைத்தான் இதிலே அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்ப திரும்ப இந்த அதிகாரத்தை நான் வாசிக்கும் போதெல்லாம் ஆவியானவர் இடைபெடுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அன்றைக்கு யூத ஜனங்களுக்கு, அதாவது பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருகிற யூத ஜனங்களுக்கு தேவன் இந்த காரியங்களை வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாலும்,
இந்த கடைசி நாட்களிலே தேவன் தம்முடைய சபைக்குத்தான் இதை முழுவதுமாக இந்த வார்த்தைகளை நிறைவேற்ற போகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு யூத தேசம் அது 1948 அது உதயமாயிடுச்சு. திரும்ப அந்த தேசம் இன்னைக்கு இருக்கிறது. இன்னைக்கு அங்கே 50 லட்சம் ஜனங்கள் கிட்டத்தட்ட இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஒரு சிறு கூட்டம் இன்னைக்கு அவர்கள் இயேசுவினுடைய அதாவது மேசியாவின் வருகையை எதிர்பார்த்திருக்கிறார்கள். அவங்க பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே யூதர்கள் தேவன் கொடுத்த வார்த்தையை விசுவாசித்து அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் இந்த கடைசி நாட்களில் தேவன் சபைக்கு செய்ய போகிற காரியங்களை, இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்ட காரியங்களை நாம் விசுவாசித்து அதற்காக நாம் அதிகமா செபிக்க வேண்டும் இன்னைக்கு கடைசி நாட்கள்ல. ஏன்னா முதலாவது கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில சபையை தான் எடுத்துக்கொள்ள போகிறார். அதற்கு பிற்பாடுதான் யூதர்களிலே 1,44,000 பேரை அவருடைய பகிரங்க வருகையில எடுத்துக்கொள்ள போகிறார். அப்ப ஃபர்ஸ்ட் யாரை சந்திக்க போகிறார் சொல்லுங்க? 7 வருஷ உபத்திரவத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை இருக்கிறது. அதைத்தான் தெசலோனிக்கேர்ல பவுல் சொல்லுகிறார். முதலாவது மரித்த பரிசுத்தவான், கர்த்தருக்குள் மரித்தவர்களும் உயிரோடு இருக்கிற நாமும் என்ன செய்யப்படுவோம்? இது முதலாவது உயிர்த்தது. அடுத்த உபத்திரவம் 7 வருஷம் உபத்திரவ காலத்துடைய கடைசியில தான் யாரை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போறாரோ தெரிந்து கொள்ளப்பட்ட 1,44,000 யூதர்களை. அல்லேலூயா. அப்ப யாருக்கு முதலிடம்? யாரு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க? யார் ஃபர்ஸ்ட்? சபைதான் ஃபர்ஸ்ட். அதுக்காக யூதர்களை தள்ளிட்டாருங்க. யூதர்கள் மூலமா தான் இயேசு பூமிக்கு வந்தார். யூதர்களை நம்ம ஒரு நாளும் நம்ம வெறுக்கல, யூதர்களை நம்ம தள்ளிவிடல. யூதர்கள் மூலமா தான் ரட்சிப்பு வந்துச்சு. இயேசு யூத குலத்துலதான் பிறந்தார். என்ன, யூத தேவாலயம் கட்டப்பட போகிறது. அதெல்லாம் அவசியம், அது நடக்கும். அதற்கான வேலைகளை அவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அதற்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறபடினாலே சபைக்காக நாம் அதிகமா அதுக்காக ஜெபிக்கவும் செயல்பட வேண்டிய ஒரு காலம் இந்த காலம். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் யூதர்களுக்கு முன்பாக தேவன் சபைக்குத்தான் என்ன செய்கிறார்? தம்முடைய மகிமையை ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு முன்பாகவே தேவன் அதை ஆரம்பித்து விட்டார். எப்பொழுது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரமேறி போன பின்பு பரிசுத்த ஆவி இந்த பூமியில ஊற்றப்பட்டது. அப்போஸ்தலர்கள் 120 பேர் மேல் மாடியில கூடியிருந்த பொழுது பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட பொழுது தேவன் தம்முடைய மகிமையை என்ன செய்தார்? அவர்கள் மேல் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை அவர்கள் மேல் உதித்தது. அல்லேலூயா. இன்றைக்கும் தேவன் அந்த மகிமையை தம்முடைய ஜனங்களுக்கு, திருச்சபைக்கு தேவன் கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த கடைசி நாட்களிலே திருச்சபை இந்த காரியத்திற்காக அதிகமா ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்கணும். உங்களுக்கு நிறைய தேவை இருக்குது, உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, உண்மைதான். உங்கள் தேவைகளை நீங்களும் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருப்பீங்க, ஆண்டவருக்கு அது தெரியும். உங்க பிரச்சனையில சொல்லியிருப்பீங்க, தெரியும். ஆனால் தேவனுடைய தேவை, தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பத்தை இந்த உலகத்துல நாம் செயல்படுத்துவதற்கு தான் தேவன் உங்களை என்னையும் இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இல்லைன்னா என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எடுத்துட்டு போயிருக்கிறோம். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு ஆண்டவர் எடுத்துட்டு போயிட்டார்னா இந்த வேதனை, இந்த துன்பம் நமக்கு இல்லை. ஆனாலும் இந்த வேதனை துன்பங்கள் மத்தியிலே தேவன் எதற்காக நம்மளை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய சித்தத்தை அந்த பூமியிலே செய்வதற்காக, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. ஆகவே அதற்காக நம்ம அதிகமா ஜெபிக்கணும். ஏற்கனவே போன வாரத்துல பல காரியங்களை தியானித்திருக்கிறோம். இந்த வாரத்துல ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். இவைகளெல்லாம் சொல்லி நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? இதற்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதிக்கும் போது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் காணப்படும் பொழுது அந்த வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகள் வருவார்கள், ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று சொல்லி
பல காரியங்களை, அதாவது ஒட்டங்களை ஏராளம், மீதியான தேசங்கள், ஏப்பா தேசங்களில் வேகமான ஒட்டங்கள் ஒண்ணு வரும், கேதாரின் ஆடுகள், இதெல்லாம் நம்ம போன வாரத்துல என்ன செய்திருக்கிறோம், தியானித்து இருக்கிறோம். மேகத்தை போலவும் தங்கள் பலகனி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும் என்ன செய்வார்கள், பறந்து வருவார்கள். அடுத்து தொடர்ந்து வாசிங்க, 9ஆம் வசனத்துல வாசிங்க. ம் 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 பாருங்களேன். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வெளிச்சத்தினத்துக்கு என்ன செய்வாங்க, ராஜாக்கள் நடந்து வருவார்கள். அடுத்த சொல்ல ஒட்டகங்களின் ஏராளம், ஒட்டகங்கள் என்பது என்னன்னு சொல்லிடு. அதே போல கேதாரின் ஆடுகள் என்ன, அதே போல மேகத்தை போல என்ன செய்வாங்க, ஜனங்கள் தீவிரித்து வருவாங்க. அடுத்து சொல்லுகிறார், தீவுகள் எனக்கு காத்திருக்கும், அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோடு கூட அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியும் உன் தேவனாய கர்த்தரை நாமத்துக்கென்று இஸ்ரவேல் பரிசுத்தத்திற்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வர தர்ஷீஷின் கப்பல்கள் ஏற்கனவே என்ன செய்யுமா, காத்திருக்கிற அந்த கடைசி நாளில. இன்னைக்கு பல காரியங்களை நாம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா தேவனுடைய மகிமை நம்ம வெளிப்படும் பொழுது நமக்காக காத்திருக்கிற ஜனங்களை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி தருவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் இன்னும் நிறைய இந்த வசனங்களால் இன்னும் நல்லா நீங்க வீட்டுல போய் தியானித்து பாருங்க. தேவன் இன்னும் அழகான சில ரகசியங்களை நமக்கு சொல்லி தருவார். அல்லேலூயா. இன்னைக்கு பல காரியங்களுக்காக காத்து இருக்கிறீங்க, பல தேவைக்காக காத்திருக்கீங்க. நம்ம சொந்த தேவைக்காக காத்திருக்கிறோம், சொந்த பிரச்சனைக்காக காத்திருக்கிறோம். சில நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகள் மாற மாட்டேன்றது. ஆனா நீங்க தேவனுடைய அந்த மகிமையை பெற்றுக்கொள்ளும் பொழுது, தேவனுடைய சித்தத்துக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுக்காக காத்திருக்கிற ஆட்களை உங்களுக்கு உதவி செய்வதற்கு, உங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்வதற்கு, நமக்கு திருச்சபைக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்களை என்ன செய்வார்னா ஆண்டவர் காத்திருக்க வைப்பார். ஹல்லேலூயா. சொல்றாரு காத்திருக்கும். தொடர்ந்து வாசிங்க. அந்நியரின் புத்திரர் ம் 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 பாருங்க, இந்த 11ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்குது, உன்னிடத்தில் ஜாதிகளில் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும். இந்த 10, 11 இந்த வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 16ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது காரியம் என்னன்னா, அந்நிய புத்திரர் உன் மதில்களை கட்டி அவருடைய ராஜாக்கள் என்ன செய்வாங்க, சேவிப்பார்கள். அடுத்த வசனம் சொல்லுவது, அவருடைய ராஜாக்களை அழைத்து வருவதற்காக வாசல் என்ன செய்யப்பட்டிருக்கும், திறந்திருக்கும். அடுத்த 16 வசனத்துல வாசிக்கும் போது, நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களை முளைப்பாலை உண்டு, கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் மீட்பர் என்றும். அப்போ இங்க ஒரு முக்கியமான காரியம் ராஜாக்களை குறித்து சொல்லப்படுகிறது. ராஜாக்கள் என்ன செய்வாங்க, வருவாங்க. ராஜாக்களை அழைத்து வருவேன், ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள், ராஜாக்களுடைய மேன்மையை நீ அனுபவிப்பார். அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடு காலத்துல, அதாவது தீர்க்கதரிசிகள் வாழ்ந்த நாட்களிலே, தீர்க்கதரிசிகளும் அதே போல அதற்கு முன்பாக என்ன இருந்த ஆசாரியர்கள், அதுக்கு முன்பாக நியாயாதிபதிகள், இந்த காலத்துல நீங்க வாசித்து பார்க்கும்போது நியாயாதிபதிகள் தான் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க தான் ஃபுல் கண்ட்ரோல். ராஜாக்கள் தான் அவங்கள தேடி போனோம். ராஜாக்கள் வந்து நியாயாதிபதிகளை தேடி போனாங்க, ஆசாரிகளை தேடி போனாங்க, தீர்க்கதரிசிகளை தேடி போனாங்களா போலியா? அதாவது
இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற ராஜாக்கள் மட்டுமல்ல, யூதேயாவில் இருக்கிற ராஜாக்கள் மட்டுமல்ல, அந்நிய தேசங்களில் இருக்கிற ராஜாக்கள் கூட என்ன பண்ணாங்கன்னா தீர்க்கதரிசிகளை தேடி போனாங்க. அல்லேலூயா. ஆசாரியர்களை தேடி போனாங்க. அந்நிய தேசத்துல இருக்கிற ராஜாக்கள் கூட என்ன பண்ணாங்கன்னா அங்க இருக்கிற நியாயாதிபதிகளை தேடி போனாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிரியா இருந்ததான தேசங்கள் பல. அதுல சீரியாவினுடைய ராஜா தன்னுடைய படைத்தலைவன் ஞாகமான் குஷ்டரோகியா இருக்கிறத கண்டு யாருக்கு லெட்டர் எழுதி கொடுக்குறான்? இஸ்ரவேல் ராஜாக்கு எழுதி கொடுத்து அவரை அங்க இருக்கிற தீர்க்கதரிசியை அனுப்பி வைக்கிறான். அப்ப பாருங்க, பல தேசத்துடைய ராஜாக்கள் தீர்க்கதரிசிகளை தேடி வந்தாங்க, ஆசாரியர்களை தேடி வந்தாங்க, நியாயாதிபதிகளை தேடி வந்தாங்க. அதே போல புதிய ஏற்பாடு காலத்துல, அதாவது முத கான்ஸ்டன்ட் என்கிற மன்னன் சபைக்கு விரோதமா செயல்பட்ட அவனை தேவன் சந்தித்தான். அவன் ரட்சிக்கப்பட்டான். ஒரு யுத்தத்துல அவன் தோற்று போனான். அப்போ நைட்டு சொப்பனத்துல அவனுக்கு ஒரு சிலுவையை கர்த்தர் காண்பித்தான். சிலுவையை காண்பித்த உடனே அவன் போய் எல்லாத்துட்டையும் சொல்றான், இது என்ன அடையாளம்? இது கிறிஸ்தவர்கள் அவங்க வணங்குகிற, அவங்க ஆராதிக்கிற கடவுளுடைய அந்த அடையாளம். உடனே சிலுவை செய்து மறுநாள் அவனை எடுத்து உயர்த்தி பிடித்த பொழுது அந்த போர்ல அவன் வெற்றி பெற்றான். உடனே அவன் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு உடனே சபைக்கு ஆசீர்வாதமா அவனுடைய காலத்துலதான் முத சபைக்கு ஆலயங்கள் கட்டப்படுது. அது வரைக்கும் தேவாலயத்துல ஜபாலயத்துலதான் என்ன செஞ்சாங்க? சீஷர்கள் எல்லாம் கூடினாங்க. முத ஆலயம் கட்டப்பட்டது யாருடைய காலத்துலன்னா கான்ஸ்டன்டின் மன்னன், இது ரோம மன்னனுடைய காலத்துல. அதற்கு பிற்பாடு அதுல இருந்துதான் அந்த ரோமாபுரிக்கு அந்த சபை போச்சு, அதிகாரம் பெற்றது. அதிகாரம் பெற்ற பிறகு இந்த போப்பின் அதிகாரம் வந்த பிறகு போப்பு என்ன சொல்றாங்களோ அதைத்தான் ராஜாக்கள் கேட்டாங்க. கடைசி என்னாச்சுன்னா ராஜாக்களையே ஏற்படுத்துகிற நிலைக்கு போப்புகள் அதிகாரம் உள்ளவங்களா மாறினாங்க. அது மட்டுமல்ல, அதற்கு பிற்பாடும் நிறைய தேசங்களில இன்னைக்கு வரைக்கும் பாருங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் இங்கிலாந்துல அந்த சூழ்நிலை, இன்னைக்கு இங்கிலாந்து ராஜாக்கள் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா கிறிஸ்தவத்துக்கு அவங்க வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்யறாங்க. இங்கிலாந்து பல தேசங்கள்ல இருக்கிற ராஜாக்கள் என்ன செஞ்சாங்க? கிறிஸ்தவர்களாய் மாறி கிறிஸ்தவர்களுக்கு அனுகூலமா இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் சில ராஜாக்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவ நாடுகள்ல சில நாடுகள்ல இருக்கிற ராஜாக்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் ஒரு சின்ன அடையாளம் தான், உள்ளங்கை மேகம் தான். ஆனா கடைசி நாள்ல வேதம் சொல்லுகிற ராஜாக்கள் என்ன செய்வாங்க? உன்னை சேவிப்பார்கள். ராஜாக்களை என்ன செய்வேன்? அழைத்து வருவேன். நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பால் என்ன செய்வேன் அப்படின்னா ராஜாக்கள் என்பது நீங்க யோசித்து பாருங்களேன். மார்க்கத்தின் அந்த ஒரு தலைவருக்கும் மார்க்கத்துல இருக்கிறவங்களுக்கும் மதத்தை சார்ந்த நபர்களுக்கும் என்னைக்கும் ராஜாவுக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா அடிபணியவே மாட்டாங்க. அவங்க சொல்றதான் சட்டம். அவங்களுடைய காரியங்களை மாற்ற மாட்டாங்க. ஆனா பழைய ஏற்பாட்டிலும் சரி, இனி வரக்கூடிய நாட்களிலும் சரி, புதிய ஏற்பாட்டில காலங்களிலும் சரி, ராஜாக்கள் சபைக்கும் சபையில் மூப்பர்களுக்கும் மிக உறுதுணையா இருந்தாங்க. ராஜாக்களுடைய ஆசீர்வாதங்களை, அவங்களுடைய மேன்மைகளை சபைகள் அனுபவித்தது. இதுல ஒரு பெரிய வேதனையான விஷயம் என்னன்னா, இந்த போப்புடைய அதிகாரம் உச்ச நிலையில இருந்த காலகட்டத்துல அவங்கதான் ராஜாக்களை ஏற்படுத்தினாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா சபை நல்ல வளர்ந்தது, ஆலயங்கள் நிறைய கட்டப்பட்டது. சபையினுடைய மூப்பர்கள், அதாவது போதகர்கள், பிஷப்புகள், அவங்கெல்லாம் கவர்மெண்ட் சேலரி. இப்படிப்பட்ட ஒரு சபை ஒரு ராஜாங்க காலத்துக்குள்ள போச்சு. அதே நேரத்துல ஆவிக்குரிய தன்மையில சபை ஒன்றுமில்லாம போச்சு. அப்பதான் விக்கிரக ஆராதனை எல்லாம் உள்ள வந்துச்சு.
அல்லேலூயா, அல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் இதெல்லாம் இருக்காங்க. நீங்க ஜெபம் பண்ணணும், எச்சரிக்கையா இருக்கணும். கர்த்தர் கடைசி நாட்களிலே அதிகாரத்துல இருக்கிறவர்கள், ஆளுகை செய்கிறவர்கள், ராஜாக்களை கர்த்தர் சபைக்கு கண்டிப்பா கொண்டு வருவார். ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, அவர்களை மேன்மைப்படுத்தி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தையோ சபையின் மேன்மையோ நாம் விட்டுவிடவே கூடாது. அல்லேலூயா. ஆனா அதற்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. அதற்காக என்ன செய்யணும், ஜெபிக்கணும். இன்னைக்கு பல தேசங்கள்ல எப்படி ராஜாக்களை சபை தான் ஜெபம் பண்ணி ஏற்படுத்தி வைக்கிறார். அப்படிப்பட்ட காலத்தை தேவன் நமக்கும் தர போதுமானவர். அதற்காக நல்லா ஜெபிக்கணும். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க, 12 வசனத்தை வாசிங்க. பாருங்க, அன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், யூத ஜனங்களுக்கு சொன்னது போல உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யம் என்ன செய்யும்? அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி நாட்கள்ல சபை தேவன் மேன்மைப்படுத்துகிறப்போ, சபையை கர்த்தர் உயர்த்தும் பொழுது யார் சபையை நேசிக்காதோ, சபையை சேவிக்காத, தேவனை சேவிக்காத, தேவனை ஜனங்களுக்கு உதவியா இருக்காத ஜாதிகள் என்ன செய்யும்? அழியும், பாலாகும். வாசிங்க தொடர்ந்து. என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு என்ன செய்வேன்? லீபனின் மகிமை, தேவதாரு விருட்சங்களின் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்துக்கு என்ன செய்யப்படும்? அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் எருசலேம் தேவாலயத்தை சாலமோனை கொண்டு கட்டும்போது ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்துக்கு வேண்டியன எல்லா விருட்சங்களையும், தேவதாரு விருட்சங்களை எல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சார்? லீபன்ல இருந்து கொண்டு வந்தார். லீபன்ல இருக்கிற அந்த மரத்தை குறித்து ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். எப்படிப்பட்ட விலையேறப்பட்ட மரம், லீபன்ல இருந்து கொண்டு வர சொல்லி விலையேறப்பட்ட காரியங்களை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்ட கர்த்தர் என்ன செய்தார்? உதவி செய்தார். விலையேறப்பட்ட காரியங்களை கொண்டு கொடுத்தார். அதே போல கடைசி நாட்களில் இன்னைக்கு நாம் பற்பல தேவைகளோடு கூட இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய பாதஸ்தானத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்தும் பொழுது, ஆண்டவர் மகிமைப்படுத்தும் போது விலையேறப்பட்ட காரியங்களை கொண்டு மகிமைப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க அதுல 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அதுல சொல்ல, வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும் வெண்கலத்தையும் பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், வெண்கலத்துக்கு பதிலாக பொண்ணை தருவேன், இரும்புக்கு பதிலாக. அல்லேலூயா. நம்ம காங்கிரீட் போறதுக்கு இரும்பு கிடைச்சா போதும். ஆண்டவர் சொல்றார், அதன் இரும்புக்கு பதிலாக வெள்ளி. இப்போ நாம் நினைக்கிறதற்கு மேலாக, நாம் வேண்டிக் கொள்வதற்கு மேலாக கிரியை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவர் தம்முடைய பாதஸ்தானத்தை அவர் சிங்காரிப்பதற்காக, தேவன் தம்முடைய ஆலயத்தை மேன்மைப்படுத்துவதற்காக வெளியேற பெற்ற காரியங்களை கர்த்தர் கொண்டு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இதற்கு அடையாளமா இருக்கிறதா ஆண்டவர் புதிய ஏற்பாடு கால சபையில, முக்கியமா இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த நாட்களிலும் இயேசு கிறிஸ்து பரமேறி போன பின்பு நீங்க பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு காலத்தினுடைய இருக்கிற பல காரியங்களுக்கும் புதிய ஏற்பாட்டுல இருக்கிற காரியங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதை ஒழித்து போகல. பழைய ஏற்பாடு கால காரியங்களை, அதாவது நியாயப்பிரமாணத்தை தேவன் எதையும் அழிக்கல. ஆனா அதை விட மேன்மையான காரியங்களை புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் கொண்டு வருகிறார். பழைய ஏற்பாட்டுல நீ பாவம் செய்தா ஒரு ஆட்டையோ மிருகத்தையும் பலி செலுத்தணும். பலி செலுத்தினாலும் அந்த பலி செலுத்தின ரத்தம், அந்த மிருகத்துடைய ரத்தம், அதனால அவங்க பாவத்தை என்ன செய்கிறது? மூடுது. ஆனா புதிய ஏற்பாட்டுல வரும்போது இயேசு கிறிஸ்து ரத்தம் ஒரு பாவங்களை என்ன செய்கிறது? கழுவுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க ரத்தத்தை நீ மிருகத்தோட ரத்தத்தை சிந்திதான் ஆகணும். இங்க இயேசு உனக்காக ஏற்கனவே சிலுவையில அவர் ரத்தத்தை சிந்தித்தார். அல்லேலூயா.
பழைய ஏற்பாடு காலத்துல இருக்கிறதை காட்டிலும் புதிய ஏற்பாடு காலத்துல ஆண்டவர் திருச்சபைக்கு வைத்திருக்கிற மேன்மைகள் எல்லாம் யூத ஜனங்களுக்கு இருந்ததை காட்டிலும் பல மடங்கு மேன்மையான அனுபவங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பல விஷயங்களை பழைய ஏற்பாட்டுல அவங்க போராடி பெற்றுக்கொண்டாங்க. ஆனா நமக்கு தேவன் எல்லாவற்றையும் கிருபையாய் தந்திருக்கிறார். இன்னைக்கு வாசித்த ஒரு சங்கீதத்திலும் கூட ஒரு வசனம் அதுல எனக்கு ஞாபகம் வருது. அதுல நான் காலையில வாசிக்கும் போது அதை நான் மறந்துட்டு நினைக்கிறேன். வாசித்த சங்கீதத்துல நினைக்கிறேன் 10ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ பாருங்க, பழைய ஏற்பாட்டுல கிருபையை சம்பாதிக்கிறது பெரிய கஷ்டம். ஆனா புதிய ஏற்பாட்டுல கர்த்தரை நீ நம்பினா போதும் கிருபைன்னு சொல்லு. அல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ என்ன செய்யுமா? கிருபை சொல்லு. விசுவாசித்தா போதும். ஒரே ஒரு காரியம் தான், நீ பலி செலுத்த வேண்டாம், நீ எதையும் செய்யணும். ஒரே ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுத்துட்டா புதிய ஏற்பாடுக்கு. என்னது? பெரிய நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு பிடிமானம் விசுவாசம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு கிறிஸ்தவத்தை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது. இந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கும் கிறிஸ்தவ நிலைநிற்கிறதுக்கான காரணம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை 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 வந்தா நீ கிருபை 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 தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க ஆண்டவரை. நீங்க விசுவாசித்தா போதும் ஆண்டவரை. அல்லேலூயா. அப்படிதான் சொல்லி என்ன சொல்லிருக்க வசனம்? கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீ எவ்வளவு கர்த்தரை நம்புறீங்களோ கர்த்தருடைய கிருபை உங்களை அதிகமா நிரப்பும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிருபை கிருபைன்னு கேட்காதீங்க, நீங்க நம்புங்க, கிருபை கர்த்தர் உங்களுக்கு தருவோம். நீங்க நம்பினா உங்களுக்கு ஆசீர்வாதம், நம்பினா விடுதலை, நம்பினா சுகம், நம்பினா தேவ மகிமை. நம்பிக்கை ஒண்ணுதான் வாழ்க்கை. கர்த்தரை விசுவாசிக்கிறத தேவ மகிமையை காணும். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொல்லுகிற மரியாதை பார்த்து, விசுவாசித்தவளே பாக்கியவதி. பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடும் தேவன் கொடுத்திருக்கிற மேன்மைகள் அதிகம். அங்க வெண்கலம், இது வெள்ளி. அங்க இரும்பு, இங்க வெள்ளி. இரும்பு வெண்கலமா மாறுது, வெள்ளி பொன்னா மாறு. எல்லாம் விலையேற பெற்ற காரியத்தை தான் கர்த்தர் புதிய ஏற்பாட்டு சபைக்கு தந்திருக்கிறார். இன்னும் அதிக மேன்மையானவைகளை தேவன் நமக்கு திருச்சபைக்கு தருவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். அவருடைய மகிமை வெளிப்படும் பொழுது அது தானா நடக்கும். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், திருச்சபையின் ஆரம்பத்திலே தேவன் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார். நீங்க ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா திருச்சபையின் வரலாற்றில ஆரம்ப காலத்துல ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினம் சபையில சேர்த்து கொண்டு வந்தா, ரட்சிக்கப்படுகிறவர் என்ன பண்ணாங்க? தங்களுடைய ஆஸ்தியில காணியச்சினா வித்து கொண்டு அப்போஸ்தல பாதபடியில வைத்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கூடுன்னு கேட்கல, காணிக்க கூடுன்னு கேட்கல. அவங்க கொண்டு வந்து வச்சாங்க, கொண்டு வந்து பாதபடியில வச்சாங்க. இப்போ பாருங்களேன், தேவ மகிமை வெளிப்படும் போது பல காரியங்கள் நடக்கும். நம்ம எதிர்பார்க்க வேண்டியது, நாம் ஜெபிக்க வேண்டியது தேவனுடைய மகிமை வெளிப்படணும். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் நகரம் என்றும் சொல்வார்கள். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஆனாலும் நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். அல்லேலூயா. உன்னை ஒடுக்கினவர்கள் பிள்ளைகள் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்ட பண்ணின யாவரும் உன் காலடியில் என்ன செய்வார்கள்? யூத ஜனங்களை, பல்வேறு தேசத்தை சேர்ந்த புறஜாதிகள் ஒடுக்கினார்கள். முக்கியமா பாபிலோன் அவர்களை ஒடுக்கினார்கள். அதனால ஆண்டு சொல்ற, உன்னை ஒடுக்கின ஒரு பிள்ளைகள் என்ன செய்வாங்க? குனிந்து உன்னிடத்துல வந்து உன்னை அசட்ட பண்ண யாவரும் காலடியில் என்ன செய்வாங்க? பணிந்து கொள்வார்கள். உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்று என்ன செய்வார்கள்? சொல்வார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்கள் மேல் காணப்பட்ட பொழுது கர்த்தரை யூத ஜனங்களை ஒடுக்கின பல தேசத்து ஜனங்கள் யூதர்களை தேடி வந்தான். அல்லேலூயா. இன்னைக்கும் நீங்க நிறைய தேசங்கள், ஏன் இன்னைக்கு உலகத்துல அதிகமான, அதாவது
இன்னைக்கு அதனுடைய எண்ணிக்கை சதவீதம் குறைந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் உலகத்துல அதிகமான எண்ணிக்கையில 2/3 பகுதி அதிகமாய் இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். ஏன் ஏன் சொல்லுங்க. எங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒடுக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் புறஜாதி ஜனம், கர்த்தரை அறியாத ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புறாங்களோ, கர்த்தர் அங்கெல்லாம் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தேவன் சந்தித்துக் கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில இஸ்லாமிய நாடுகளிலேயும் தேவன் பெரிய மாற்றங்களை தந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கெல்லாம் ரத்த சாட்சி எவ்வளவோ ஜனங்கள் மரித்தாங்க, கொல்லப்பட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அங்கெல்லாம் ஒரு பெரிய அசைவை தந்து கொண்டு இருக்கிறார், எழுப்புதலை தந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய தேசத்திலும் ஆண்டவர் தருவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது நீ நிகழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் யூத தேசம் கைவிடப்பட்டு இருந்தது, நெகிழப்பட்டு இருந்தது. அந்த தேசத்துக்கு ஒருவரும் அந்த தேசத்து பாதைக்கு அங்க போகவே முடியாது, வனாந்தரமா இருந்தது, காட்டு மிருகங்கள் சஞ்சரிக்கிற இடமா இருந்தது. அப்படிப்பட்டதான கைவிடப்பட்ட நெகிழப்பட்ட அந்த தேசத்தை தேவன் என்ன செய்தார்னா, ஆனால் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாகவும், அன்னைக்கு அப்படி வெறுமையா விடப்பட்ட தேசம், கைவிடப்பட்ட தேசம், நெகிழப்பட்ட தேசமா இருந்த அந்த யூதேயா தான் இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்குது, நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாகவும் தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அதையே அவ்வளவு நித்திய மாட்சிமையா என்ன வைக்க முடியும் என்று சொன்னார். நம்முடைய திருச்சபையும் தேவன் நித்திய மாட்சிமையாய் வைக்க போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருடைய சபை ஒண்ணுதான் ஆண்டுடைய வருகை வரைக்கும் நிலை நிற்க போகிறது. எத்தனை மார்க்க, எத்தனை காரியங்கள், உலகத்துல எத்தனையோ காரியங்கள் தோன்றி மறைந்து இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா இயேசு பிறந்ததுனால நாம இயேசுடைய பிறப்புக்கு அப்பாறு கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கிறோம். ஆனால் தேவனுடைய திருச்சபை என்பது எப்ப இருந்திருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரும்பொழுதே கர்த்தருடைய சபை என்று அழைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. சபை என்று சொன்னால் எக்லீசியா என்றதுக்கு அதுக்கு மூல பொருள். எக்லீசியா என்றால் வெளியே அழைக்கப்பட்டவர்கள், எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரப்பட்ட கூட்டம் தேவனுடைய திருச்சபை. ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய திருச்சபை தான் அது நீண்ட காலமா உலகத்துல இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் இருக்க போகிறது தேவனுடைய சபை மட்டுமே. ஹல்லேலூயா. நித்திய மாட்சிமையாகவும் நித்திய தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் கண்டல்காரரை நீதி உள்ளவருமாக்குவேன். கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் கேட்கப்பட மாட்டாது. ரட்சிப்பென்றும் துதி என்றும் சொல்லுவாய். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் யூத ஜனங்களை பார்த்து சொல்றாரு, என்ன நீ நெகிழப்பட்டதா இருந்தா, கைவிடப்பட்டதா இருந்தாய், கொடுமையின் அழிவு நாசங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய கூடாரத்துக்குள்ளே, உன்னுடைய எல்லைகளுக்குள்ளே காணப்பட்டது. ஆகவே இது எல்லாவற்றையும் நான் மாற்றப் போகிறேன். என்னுடைய மகிமை உண்மையில் காணப்படும் பொழுது, கர்த்தருடைய வெளிச்சம் உனக்குள் காணப்படும் பொழுது இதெல்லாம் என்ன செய்யும்? மாறும். துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று கர்த்தர் யூதியாவுக்கு சொல்லுகிறது போல, இன்றைக்கும் கர்த்தருடைய திருச்சபைக்குள்ள, கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில, அவருடைய எல்லைகளுக்குள்ளே, அவருடைய கூடாரத்துக்குள்ளே ஒருவேளை இன்றைக்கு துக்கம் காணப்படலாம், அழிவு காணப்படலாம்,
கொடுமை காணப்படலாம், நாசம் காணப்படலாம், எல்லைக்குள்ளுக்குள்ள இன்னைக்கு இப்படிப்பட்ட பல காரியங்கள் இருந்தாலும், நெகிழப்பட்ட சூழ்நிலை, கைவிடப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தருடைய மகிமை காணப்படும் பொழுது, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நித்திய வெளிச்சமா இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எல்லா துக்கம் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையை திருச்சபையில தேவன் செய்ய போகிற அப்படிப்பட்ட மகிமையான நாட்கள் வரதான் போகிறது. விசுவாசிக்கிறீங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. இன்னைக்கு துக்கம், இன்னைக்கு வேதனை, அழிவு, நாசங்கள் இன்னைக்கு உண்டாயிருந்தாலும் தேவன் அதையெல்லாம் மாற்ற போகிறார். துக்க நாட்கள் மாறப்போகிறது. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. உன் ஜனங்கள் நட்ட கிளைகளும் இருப்பார்கள். சின்னவன் 1000 அல்லேலூயா. 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 கர்த்தருடைய மகிமை தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில யூத ஜனங்களிலே காணப்படும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், சின்னவனாய் இருக்கிறவன் 1000 பெருகுவான், சிறியவனாய் இருக்கிறவன் பலத்த ஜாதியாப்பான். இதை நான் ஏற்ற காலத்துல இதை தீவிரமா என்ன செய்வேன்? அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு நம்ம சின்னவன், நான் எளியவன், நான் யாருக்கு எதுக்கும் பிரயோஜனமற்றவன், நான் எதுக்கும் உதவாதவன், இப்படிப்பட்ட நிலையில நீங்கள் இருக்கலாம். சபையும் இன்னைக்கு உலகத்துல, தேசத்துல, சமூகத்துல, நம்முடைய சமுதாயத்துல ஒரு சின்ன கூட்டமா இன்னைக்கு இருக்கலாம். மற்றவங்களுக்கு முன்பாக, மற்ற மனிதர்களுக்கு முன்பாக, உலக மனிதர்களுக்கு கண்களுக்கு முன்பாக சபை இன்னைக்கு அற்பமா எண்ணப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சின்னவன் எப்படி இருப்பான்? சின்னவன் எப்படி இருப்பான்? சின்ன கூட்டமா இருக்கலாம், சின்ன கூட்டமா உட்கார்ந்து ஜெபிக்கலாம், சின்ன கூட்டமா கூடி கர்த்தரை ஆராதிக்கலாம். அந்த சின்ன கூட்டம் தான் 1000 மாறப்போகிறது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? 1000 மாறும். அல்லேலூயா. சிறியவன் எப்படி இருப்பான்? பலத்த ஜாதியா இருப்பான். அல்லேலூயா. பலத்த ஜாதிகள் என்று சொல்லும் பொழுது எல்லா காரியங்களிலும் தேவன் அவர்களை பலப்படுத்துவார். சரீர ரீதியாக, பொருளாதார ரீதியாக, பல ரீதிகளை சபையில கர்த்தர் பலப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தது சபை. நான் சொன்ன, ஏற்கனவே சொல்லியிருந்தேன், போப்புடைய அந்த ஆதிக்கத்துக்கு எப்படி அவங்களுடைய பவர் பெருகிச்சு, அவங்க ஆதிக்கம் பெருகிச்சு அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு சபை எல்லா விதங்களிலும் சமுதாயத்துல சபைதான். சமுதாயத்துல ஒரு பிரச்சனைனா அவங்கதான் போய் சரியாக்குவாங்க. சமுதாயத்தின் தேவைகளை சந்திச்சாங்க, பல காரியங்களை செஞ்சாங்க. அதனால சமுதாயத்துல சபை அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருந்துச்சு. கடைசி நாட்களிலும் தேவன் அதை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். யாரை கொண்டு கர்த்தர் துவங்கினாரோ அவங்க கையால தான் கர்த்தர் முடிவை எழுதுவாங்க. அல்லேலூயா. நம்ம தேசத்துல இந்த சமுதாயத்தை மாற்றினதுல, சமுதாயத்தை சீர்படுத்தினதுல, சமுதாயத்துக்கு வேண்டிய எல்லா அடிப்படை காரியங்களை, கல்வியா இருக்கலாம், மருத்துவமா இருக்கலாம், எல்லாவற்றையும் கொடுத்தது யாரு? கிறிஸ்தவன் தான். சபை தான் கொடுத்துச்சு. கர்த்தர் அதே சபைய இந்த தேசத்துல மேன்மைப்படுத்தாமல் விடவே மாட்டார். கர்த்தர் உயர்த்ததான் போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு சபைக்கு விரோதமா எவ்வளவு காரியங்கள் எழுந்திருக்கலாம். இன்னைக்கு சபைக்கு மாறாக எதிராக பல காரியங்கள் இன்னைக்கு உருவாயிருக்கலாம். ஆனா கர்த்தர் கடைசி நாளில இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமா, இந்த தேசத்தின் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் தேசத்துல உயர்த்த போகிறது சபையத்தான். அல்லேலூயா. சின்னவன் 1000, சிறியவன். நீங்க மாத்திரம் முதலாவது கர்த்தர் பொறுமையா இருந்து இந்த காரியத்துக்காக நல்ல ஜெபம் பண்ணுங்க. நீங்க மாத்திரம் கர்த்தருடைய மகிமையை எதிர்பார்த்து அதற்காக ஜெபம் பண்ணுங்க. யூத ஜனங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்வது இருக்கட்டும். அந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில திருச்சபைக்கு செய்ய போகிற காரியத்துக்காக நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா இந்த மகிமை வெளிப்படும் பொழுது இன்னைக்கு சிறியவர்களா இருக்கிற நீங்கள் பெரிய 1000 மாறுவீர்கள். இன்னைக்கு சிறியவராக இருக்கிற நீங்கள் பலத்த சாதியாய் மாறுவீர்கள். தேவன் நிச்சயமா இதை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அதற்காகத்தான் இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் இந்த மாதத்துல நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா.
நான் திரும்ப திரும்ப அந்த வேத பகுதியை வாசிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் இந்த கடைசி நாட்கள்ல தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை திருச்சபையில ஆண்டவர் செய்ய போகிறது என்பதை எனக்கு இன்னும் அதிகமாய் ஆணித்தரமாய் தேவன் உறுதிப்படுத்தி இருக்கிறார். நிச்சயமாய் தேவன் அதை செய்வாராக.